1991க்கு முன்னாடி வரைக்கும் இந்தியா ஒரு க்ளோஸ்டு எக்கனாமியாக தான் இருந்துச்சு. ஆனால் திடீர்னு ஏன் எல்பிஜிங்கிற லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன் ரிஃபார்ம்ஸுக்கு மாறணும்? ஏன் இவ்வளோ வருஷம் வெயிட் பண்ணோம்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி மறுபடியும் யாராவது ட்ரேட் பண்ண வந்து நம்மளை ரூல் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு பயம்தான். அதனால் வெளிநாட்டு கம்பெனிகளையே உள்ளே விடாமல் வச்சுருந்தோம். ஆனால் 1990ல் வந்த கல்ஃப் வார்னால கச்சா எண்ணெய் விலை தாறுமாறாக ஏறிடுச்சு. இதனால் நமக்கு பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் பிரச்சனை வந்துருச்சு. அதாவது நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட இம்போர்ட் பண்ணுறதுக்கு அதிகமாக செலவு பண்ணோம். நிலைமை எப்படி போச்சுன்னா, வெறும் 2 வாரத்துக்கு தேவையான இம்போர்ட் காசு தான் இந்தியா கிட்ட இருந்துச்சு. திவாலாகிற நிலைமை. அப்போதைய பிஎம் PV நரசிம்மராவ், ஃபினான்ஸ் மினிஸ்டர் மன்மோகன் சிங் 2 பேரும் நேராக IMFன்ற இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்ட் கிட்ட போய் ஹெல்ப் கேட்குறாங்க. வேர்ல்டு வார் 2க்கு அப்புறம் உலக நாடுகள் பொருளாதார ரீதியாக திவாலாகாமல் பார்த்துக்க ஃபினான்ஷியல் ஸ்டெபிலிட்டிக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த IMF ஒரு கண்டிஷன் போட்டாங்க. நாங்கள் உங்களுக்கு கடன் தரோம், ஆனால் உங்கள் எக்கனமியை ஓப்பன் எக்கனமியாக மாற்றுங்க அப்படின்னு. ஏன்னா நாடுகள் நடுவில் பிஸ்னஸும் ட்ரேடும் நடந்தால் தான் அவங்க ஃப்ரெண்ட்லி கண்ட்ரிஸ் ஆயிடுவாங்க. அப்புறம் வார் எதுவும் வராது. ஸோ வார்னா ஒரு கண்ட்ரியோட போகிறது மட்டும் இல்லை, ஒரு கண்ட்ரிக்காக இன்னொரு கண்ட்ரி சேர்ந்து ஃபைட் பண்ணுறது. ஸோ அப்புறம் அது வாராக மாறிடுது. ஸோ இதை தடுக்க தான் அவங்க சொன்ன அந்த ஐடியாவை ஏற்றுக்கிட்டு இந்தியா கொண்டு வந்தது தான் இந்த 1991 LPG ரிஃபார்ம்.